கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமை, கடன் பாரம் என்ற அடிமைத்தனம், பாவத்தினுடைய அடிமைத்தனம், சாபத்தினுடைய அடிமைத்தனம், பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளே ஜனங்கள் இன்றைக்கு சிக்குண்டு வெளியே வர முடியாதவர்களாய், எங்கே போனால் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று பல இடங்களை, புண்ணிய ஸ்தலங்களை நாடி தேடி ஓடுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கேயும் ஆமை சோதர நாடி தேடி அலைய வேண்டியதில்லை. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை உங்க உள்ளத்துக்குள்ள ஆமை சோதர அவர் இருப்பதற்கு இடத்தை கொடுப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமை கீழ்ப்படுகிறதற்கு உங்கள் செவியை சாய்ப்பீர்களானால், இயேசு குமாரன் உங்களை இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் இலவசமாகவே விடுவிக்கிறவர். நம்மை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினதனான நோக்கம் என்னவென்றால், நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்காய். பாரம்பரியம் இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? பலவிதமான பாவ சாபங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? ஆமை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஆமை அவருக்கு இன்னும் முக்கிய ஸ்தலத்தை, இடத்தை நீங்க கொடுங்க. இயேசு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யான விடுதலையாயிருக்கும். அவர் விடுதலை ஆக்கினால் அதன் பிறகு நாம் அடிமைத்தனத்துக்குள் இருக்க முடியாது. பாவத்திலே வாழ்ந்த ஒரு சகைவை இயேசு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின போது அவன் பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். 38 வருடம் வியாதியோடு இருந்த ஒரு மனிதன் பாவத்தினாலே, அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தினால அவன் வியாதியோடு படுத்திருந்த போது ஆண்டவர் விடுதலை ஆக்கின பொழுது பாவத்திலிருந்தும் அந்த பாவத்தின் விளைவினால் வந்ததான அந்த நோயிலிருந்தும் அவன் முழுமையான விடுதலை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். அவர் தருகிற விடுதலை மெய்யான விடுதலை, உண்மையான விடுதலை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கண்களை முழுவதுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் தருகிற விடுதலை மெய்யான விடுதலை ஏசப்பா, அதை நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் பாவங்களிலிருந்து எங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற பலவிதமான கட்டுகள், பிசாசுனுடைய அடிமைத்தனங்கள் இதெல்லாம் நீர் எங்களை விடுவித்து ஒரு ஆசீர்வாதமான பாதையில நடத்த வல்லவர். இன்னைக்கு பாவத்திற்கும் பிசாசுனுடைய கட்டுகளுக்கும் கடன் பாரத்திற்கும் இப்படிப்பட்ட பலவிதமான கட்டுகளிலே சிக்குண்டு அடிமைப்பட்டு கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. இந்த டிவோஷனல் வார்த்தையை இந்த காலை வேளையிலே கேட்கும் பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு விடுதலையின் கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரதிகூலங்கள், பிரச்சனைகள் இப்பொழுது விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு விடுதலையின் சத்தியத்திற்கு நேராக நடத்தப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்.